உலகில் நிலவும் யுத்தம் மற்றும் தடைகளுக்கு மத்தியில் நாம் எதிர்காலத்தில் ஒரு புதிய உலகத்தை நோக்கி நகர வேண்டியுள்ளது. அதற்காக நாம் இப்போதைய தயாராக வேண்டும். இந்த புதிய உலகத்திற்காக புதிய விடயங்களைப் போலவே எமது நாட்டின் பெருமதிமிக்க நாமமான கிரிக்கெட்டின் பெருமையையும் நாம் கொண்டு செல்ல வேண்டும். கிரிக்கெட் மீதான புதிய எதிர்பார்ப்புகளை நாட்டின் இளைஞர் சமூகத்துடனும் மக்களுடனும் இணைந்து நாம் எதிர்காலத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். பல ஆண்டுகளாக இதற்கு தடையாக இருந்தது யார்? ஏன் தடையாக இருந்தார்கள்? இன்று நாம் மற்றொரு விடயத்தை வெளிக்கொணர்கின்றோம். ரோஷான் ரணசிங்க விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த காலத்தில் நீதியரசர் KD சந்திரஸ்ரீ குழுவை நியமித்து கிரிக்கெட்டை மீண்டும் கட்டியெழுப்ப முயற்சித்தார். ஆனால் இறுதியில் ரோஷான் ரணசிங்க தனது அமைச்சு பதவியை இழக்க நேரிட்டது. KT சித்ரஸ்ரீ கமிட்டுவமா பத்கரேம ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதியரசர் KT சித்ரஸ்ரீ தலைமையிலான குழுவை நான் நியமித்தேன். விளையாட்டுத் துறையில் சிறந்த அறிவும் ஆய்வும் கொண்ட ஒரு குழுவின் மூலம் விளையாட்டு சட்டத்தை திருத்துவதே அதன் நோக்கமாகும். கிரிக்கெட் தொடர்பான சட்டம் ஒன்று உருவாக்கப்பட்டது. அந்த சட்டத்தின் ஊடாக கிரிக்கெட் நிர்வாகத்தில் உச்சகட்ட வெளிப்படைத்தன்மையை பேணுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. கிரிக்கெட் நிர்வாகம் எவ்வாறு அமைய வேண்டும், மாவட்ட ரீதியான வாக்குகளின் மூலம் மாகாண மட்டத்துக்கு செல்வது எவ்வாறு, மாகாண மட்டத்திலிருந்து தேசிய மட்டத்துக்கு செல்வது எவ்வாறு, அதில் தேர்தல் மூலமான பிரதிநிதித்துவத்தை போன்றே உத்தியோகபூர்வ அதிகாரத்தின் மூலமும் பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டது. அதற்காக கணக்காய்வாளர் நாயகம், சட்டமாதிபர் மற்றும் மத்திய வங்கி பிரதிநிதி போன்றோரும் உள்வாங்கப்பட்டிருந்தனர். ஓய்வு பெற்ற நீதியரசர் சித்ரஸ்ரீயுடன் இணைந்து ஜனாதிபதி சட்டத்தரணி ஹர்ஷ அமரசேகர, கலாநிதி ஹரித விக்ரமநாயக்க, அன்றைய வணிக சபை தலைவர் துமிந்த ஹூலங்கமுவு, பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் மனோகர் ஜெயசிங் மற்றும் உதவி சட்டவரைஞர் ஷியாமலா கிருஷாந்தி ஆகியோர் இணைந்து ஒரு புதிய கிரிக்கெட் யாப்பை தயாரித்தனர். ஒரு குறிப்பிட்ட கும்பலின் கைகளில் பல வருடங்களாக சிக்கியிருந்த கிரிக்கெட் நிர்வாகத்தை விடுவித்து வெற்றி பாதையை நோக்கி அணியை கொண்டு செல்லக்கூடிய சூழல் அதற்குள் காணப்பட்டது. இதற்காக அமைச்சரவை உபக்குழுக்கள் நியமிக்கப்பட்டு இறுதியில் அந்த வரைவு அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டது. அந்த பரிந்துரைகளின்படி புதிய நிர்வாக சபைக்கு 18 பேர் நியமிக்கப்படுவார்கள். தலைவர் உள்ளிட்ட உறுப்பினர்களை நியமிப்பதில் விளையாட்டு சங்கங்களின் தலையீட்டை முழுமையாக தடுப்பதற்கும் முன்மொழியப்பட்டது. அந்த 18 பேரில் 9 பேரை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர், இலங்கை வணிக சபை தலைவர், பட்டிய கணக்காளர் நிறுவனத்தின் தலைவர் மற்றும் மற்றொரு நபர் ஆகியோர் உள்ளடங்கிய குழுவை நியமிக்கும். அவ்வாறு நியமிக்கப்படும் 9 அதிகாரிகளில் 5 பேர் சர்வதேச ரீதியில் கிரிக்கெட் விளையாடியவர்களாக இருக்க வேண்டும். எஞ்சிய 4 பேர் பல்வேறு துறைகளை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும். ஏனைய 9 பேரை தெரிவு செய்யும் அதிகாரம் கிரிக்கெட் கழகங்களுக்கு வழங்கப்படவும் முன்மொழியப்பட்டது. ஆனால் அந்த நேரத்தில் இதனை செயற்படுத்த இடமளிக்கப்படவில்லை. அமைச்சரவைக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நபர்கள் கும்பல் அன்று காணப்பட்டது. தெளிவாக கூறுவதாக இருந்தால் முன்னாள் ஜனாதிபதியும் அவரது தனிப்பட்ட செயலாளருமே அதற்கு பாதுகாப்பு வழங்கியிருந்தனர். இதனாலேயே உண்மையில் முன்னாள் ஜனாதிபதி நிர்வாக பிடிக்குள் சிக்கியிருந்த காரணத்தினாலேயே எமது நாடு இவ்வாறான நிலைக்கு தள்ளப்பட்டது. விளையாட்டு என்பது வெறும் பொழுதுபோக்கு மாத்திரமல்ல. இந்த விளையாட்டை கட்டியெழுப்ப வேண்டுமாயின் விளையாட்டை முதலில் கட்டியெழுப்ப வேண்டும். நாம் தற்போது பின்தங்கியுள்ளோம். ஒழுக்கம் அங்கிருந்தே ஆரம்பமாகிறது. நாட்டை கட்டியெழுப்ப வேண்டிய விளையாட்டை ஒரு குழுவினர் கொள்ளையடிக்கும் போது அதனை எவ்வாறு பொறுத்து கொள்ள முடியும்? கிரிக்கெட்டை கட்டியெழுப்புவதில் உண்மையில் யாருக்கு விருப்பமில்லாமல் இருந்தது? இந்த கசப்பான உண்மையை இப்போது நன்றாக புரிந்து கொண்டிருப்பீர்கள். எமது கிரிக்கெட்டை இப்போதே சீர்திருத்த வேண்டும். கிரிக்கெட்டை கொள்ளையடிக்கும் கும்பலிடமிருந்து அதனை பாதுகாத்து நாம் நேசித்த கிரிக்கெட்டை மீண்டும் எமது எதிர்கால சந்ததியினருக்கு உரித்தாக்க நாம் இப்போதே செயற்பட வேண்டும். இதனாலேயே இது இனியும் தாமதிக்கப்படக்கூடாது என்று நாம் மீண்டும் மீண்டும் கூறுகின்றோம்.